ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்வீட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்வீட் இல்லைங்க, காரம் தாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அடிக்ட் ஆகிற ஒரே ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க. இது பாருங்கள், நம்ம வீட்டில் செய்கிறது தான். எவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு அது நல்லா வந்திருக்குங்கிறது இதிலே பார்த்தீங்கன்னா, அந்த பேசன் சவுண்டே கேட்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பாக இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நான் சவுண்டு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கையில் தூளாகுது. உங்களுக்கு கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்குது. நல்லா பார்த்து வாங்கணும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தோலில் ஃபஸ்ட்டு பேரில் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். கழுவிட்டு எப்போவுமே நான் பூமி கட்டில் இருக்கிறது வந்து நம்ம எப்போவுமே தோல் எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீலரில் நம்ம தோல் எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி கருன்னு இருக்கணுங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி கருன்னு இருக்கணும். இந்த மாதிரி கிழங்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வரும். இன்னொரு கிழங்கு இருக்கும், சிப்ஸு போடலாம். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கலர் மாறி வரும். உங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு தான் இதில் வந்து சமைக்க மட்டும் தான் வரும். இதில் சிப்ஸு போட வராது. இது வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா செவந்துடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒயிட்டாகவே வராது. அதனால தான் இதை வந்து சிப்ஸு போட வராதுன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த சிப்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா ஒயிட்டாகவே எடுக்க முடியாது. இது வந்து செவந்து வரும். அதனால் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வாங்குறப்ப உங்களுக்கு தெரியலனா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, சிப்ஸு வருமானு கேட்டுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கேட்குறதோடு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, உஷாராக இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் போனோம்னா, அதாவது சின்ன கடையில் போனோம் அவங்க சொல்லிடுவாங்க. உண்மையை மார்க்கெட்டில் போனால் ஏமாற்றிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் டேரெக்டாக தண்ணியில் சீவி வச்சுட்டு அலசி அப்புறம் நல்லா தண்ணி வடிஞ்சோன்னு அப்படியும் போட்டுக்கலாம். நம்ம டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். பட் ஆனால் ரெண்டுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த எண்ணெயில் அந்த தண்ணியில் கழுவிட்டு நம்ம போகிறோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடியில் நிறைய, அதாவது 2 உருளைக்கிழங்கு அளவுக்கு குவான்டிட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். தண்ணியில் அலசி வச்சுட்டு நம்ம போடுறது. ஆனால் நம்ம டேரெக்டாக சீவுறது வந்து ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இல்லையா, ஒரு அரை உருளைக்கிழங்கு தான் உங்களுக்கு போட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி சிப்ஸு தனியாக இதுக்குன்னு இருக்குது. இதில் எடுத்து நம்ம நல்லா சீவிக்கலாம். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் வேகமாக செய்வீங்க, இல்லாட்டினா மெதுவாகவே செய்வீங்க. ஏன்னா சிப்ஸுக்கு கிடைக்கி கையும் தெரியாது, உருளைக்கிழங்கு தெரியாதுங்க, நம்மளுக்கு கையும் சேர்த்து சீவிருங்க. அவள் தான் பாருங்கள், எல்லா கிழங்கும் சீவி முடிச்சாச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கு ஏன் நல்லா கழுவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குங்க. நல்லா தண்ணி ஒயிட்டாக வர அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா கழுவி வச்சுக்கலாம். கழுவி தண்ணியை வடிய விடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை ஒரு லேயர் பாருங்கள் எப்படி எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துட்டுனா தான் உங்களுக்கு அதை கையில் ஒடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பாக அப்பளம் மாதிரி நல்லா தூளாக உங்களுக்கு ஒடிய முடியும். அந்தளவுக்கு நல்லா மெலிசாக இருக்கணும். பார்த்து நம்ம எப்படி சொல்கிறது, அழுத்தி பிடிச்சலாம் இது கழுவிடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு உடஞ்சிரும். நல்லா அழுங்காமல் பூ மாதிரி கிளறி எடுத்து உங்களுக்கு கழுவணும். கழுவுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக சீவிருப்போம் இல்லையா, கொத்தாக உங்களுக்கு அப்படியே ஒட்டி கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக பூ மாதிரி அழுங்காமல் விரல் கொடுத்து கிளறிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதால உங்களுக்கு வெள்ளாரி வந்துடும். ஏன்னா நம்ம இப்போதையும் எடுத்தால் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பருப்பு மொத்தமாக கொத்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி அந்த இடத்துல இல்லாட்டி ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கழுவுறப்பே பார்த்திங்கன்னா அப்படி பாருங்கள் எடுத்து விட்டுட்டு ஒவ்வொன்றா அந்த கையிலேயே லைட்டாக இது பண்ணணும். ஒடிஞ்சிடாமல் பூ மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா தனித்தனி லேயராக ஆகிற மாதிரி நல்லா பார்த்து எடுத்து கழுவி வைக்கணுங்க. பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசில் போட்டுட்டோன்னா ஈஸியாக கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வடிகட்டிடலாம். நம்ம தண்ணி நல்லா வடிச்சிடலாம். இது நம்ம தண்ணி வடி வைக்கிறப்ப அப்பப்போ குலுக்கி வைக்கணும். அப்போ தான் மேலே உள்ள அடியில் உள்ள தண்ணியெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இல்லாட்டினா ஒரு துணியில் கூட நீங்கள் பரப்பி கூட வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணும். பாருங்கள் போகிறப்ப பாருங்கள் இந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கையில் போடுறப்ப உதுத்து விட்டு போடணும். ஏன்னா அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் இல்லையா, அது மாதிரி உதுத்து விட்டு போடணும். பாருங்கள் ஓரளவுக்கு வந்தால் போதும். ரொம்பலாம் ஃபுல்லாக போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக போட்டால் வேகும். ஆனால் அவங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து பார்த்தா சுருங்கிடும், மடங்கிடும். அப்போ பார்த்திங்கன்னா சிப்ஸு பார்த்தா நல்லாவே இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. குவான்டிட்டி கம்மியாக நம்ம இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பட்டையாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலையில் தட்டில் எடுத்துக்கிட்டு 4 வச்சாலுமே ஒருத்தங்களுக்கே போதும். இல்லாட்டினா நீங்கள் 10 எடுத்து வச்சாலும் சுருண்டு இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியாது. அதனால் ஓரளவுக்கு பார்த்து போடலாம். உங்களுக்கு 2 கைப்பிடி எடுத்து போடலாம். அவ்வளோ எண்ணெய் தகுந்த மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வந்து அந்த கம்மி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கவும் கூடாது, அப்புறமேட்டு கம்மி சூடு இருக்கக்கூடாது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் உங்களுக்கு சிப்ஸில். அப்புறம் நல்லா 1 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கிண்டி விடணும். உடனே கிண்டக்கூடாது. என்னன்னு பார்த்திங்கன்னா உடனே மடங்கிடும். அந்த லேயர் இப்போ சிப்ஸ் பார்த்திங்கன்னா மடங்கிடும்.
பாருங்கள். ஒரு நிமிஷம் வச்சு நல்லா திருப்பி எடுத்துகிட்டு அப்பப்போ லைட்டாக பரட்டி விட்டுட்டு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பின்னாடி நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். சின்ன ஒரு மைனூட் இருக்குது, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த சிப்ஸ் வந்து டேரெக்டாகவும் எண்ணெயில் போகிறது எப்படின்னு காமிக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கிழங்கு எப்படி செவந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ சிப்ஸ் ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அது கழுவியும் போட்டாலுமே சரி, உங்களுக்கு டேரெக்டாக எண்ணெயில் போட்டாலும் சரி, உங்களுக்கு அது மாதிரி தான் வரும். அவ்வளோதான் பாருங்கள். எண்ணெய் பபுள்ஸ் அடங்கணும்னு எடுத்துடலாம், அதுக்கு மேலே விடக்கூடாது, அப்புறம் கலர் மாறி போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், பபுள்ஸ் அடங்கணுன்னு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக உங்களுக்கு நல்லா வரும். இல்லாட்டினா வதக்குன்னு இருக்கும் நடுவுலலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலேருந்து எடுத்து டேரெக்டாக அது மாதிரி பேசனில் கொட்டக்கூடாது. தனியாக அதில் வச்சுருப்பேன், அப்படியே அந்த கரண்டியோடு வச்சுருப்பேன். உங்களுக்கு அந்த எண்ணெய் வடிகட்டி வச்சு வடியணும். அடுத்த சிப்ஸ் எடுக்கிறப்ப தான் அந்த எண்ணெய் வடிகட்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி பேசனில் போட்டுக்கணும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது உங்களுக்கு. இப்போ ஒரு 2 லேயர் மட்டும் எடுத்துட்டோம்னா உடனே அது உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக கொஞ்சம் சூடாகணும்னு எடுத்து வச்சிடணும். ஏன்னா இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா, தீபாவளி அப்போல்லாம் மழை பெஞ்சிருக்கு பாருங்களேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நல்லா போட்டுட்டு ஆறினோன்னே, அது இன்னும் சுட வைக்கக்கூடாது, ஆறினோன்னே எடுத்து போட்டு வச்சிங்கன்னா கிறிஸ்பாக அப்படியே இருக்கும். இவ்வளோ தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்போதுமே கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட் மாறாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு 10 தடவை போட்டு எடுக்கிறோம்னா 10 தடவைக்கு வரைக்கும் நம்ம எண்ணெய் வடிகட்டத்தை வச்சுருக்கக்கூடாது. ஒரு 2 தடவை எடுத்தோடனே 2 தடவை சேர்த்து உப்பு மிளகாரை போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு. ஆனால் அந்த கிழங்கு நான் காமிச்ச பாருங்க, அது உங்களுக்கு டேரெக்டாக சீவி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்க செவந்து போயிடும். அதை பார்த்தாலே நம்ம முகம் செவந்துருங்க. அது அந்த மாதிரி இருக்கும். அதுவும் காரில் அடித்த மாதிரி இருக்கும், சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மிளகாத்தூள் போட்டாலுமே உங்களுக்கு அது நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி 2 லேயர் எடுத்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஆறினோடனே அடுத்து பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும். டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட் மாறாமல் இருக்கும், ரொம்பவும் உப்பு கலக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணோன்னா பெப்பர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், சில்லி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பெப்பர் மட்டும் தான் போட்டிருக்கேன், சில்லி நான் போடவே இல்லை. சரி, அவங்களால வீடியோ போட்டுறான்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு போட்டேன்னா ஒரு 10 கிலோவாக சேர்த்து போட்டுருக்கேன் நான் எப்போதுமே. ஏன்னா நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கும் சரி, சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதும் சரி, இது தாங்க நமக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றது. யாருக்கு வந்தாலும் கொடுத்தா வேணான்னு சொல்கிறது ஸ்நாக்ஸ் மட்டும் இதுதாங்க. தீபாவளிக்கு வந்து எது கொடுத்தாலும் வருங்க. இப்போ இது பாருங்கள், இந்த கிழங்கு தான் சொன்னல, அந்த கிழங்கு என்ன காய்தன்னு பார்த்துட்டு டேரெக்டாக சீவுறது எப்படின்னு காமிக்கிறேன். அந்த கிழங்கு எண்ணெயில் போட்டால் எந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். இப்படி சீ விட்டுட்டிங்கன்னா அந்த கிழங்கு அது கையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வெள்ளைன்னு இருக்கிறது. ஆனால் பார்க்க சிப்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக தான் வரும் இதில். ஆனால் என்னென்னா செவந்து வரும் உங்களுக்கு, அந்த ஒயிட்டாக இது மாதிரி வரவே வராது. அதனால் இந்த கிழங்கு மட்டும் பார்த்து வாங்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி செவந்திருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் ஒரு கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதை நீங்கள் ஒரே ஒரு கிழங்கு எண்ணெயில் போட்டு பாருங்கள். பார்த்துட்டு அது என்ன கிழங்குன்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். மொத்தமாக வாங்கி இது பண்ணாதீங்க. 1 கிலோ வாங்கி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இது மாதிரி தான். இதே நான் வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள், உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்க. வேறு என்ன பண்ணுறது, எண்ணெயில் போட்டுட்டோம் இல்லையா, மறைச்சிக்கிறனா எல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு வீட்டிலேயே சிப்ஸ் செஞ்சு அசத்துங்க. தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க, சிப்ஸ் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.